இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் மகிமைப்படுவதாக. பல முறை இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களின் கதையை நம்ம கேட்டிருப்போம். அதுல முதல் அற்புத கதையாகிய தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய அனுபவத்தை பல முறை நம்மளுமே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா வாசிச்சிருப்போம். பல தேவ செய்திகள் கேட்டிருப்போம். எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாராகிய மரியாள அந்த திருமண விருந்துல அழைத்திருந்தாங்க. மரியாள் நல்ல ஒரு தோழியாக என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த திருமண விருந்துல ஒரு குறை இருந்த உடனே இயேசு கிறிஸ்து கிட்ட போய் பேசி அந்த குறைய நிறைவாக மாற்றுவதை நம்ம பார்க்க முடியும். அப்ப நான் கற்றுக்கொண்ட ஒரு அழகான பாடம் அதுதான்ல. இன்னைக்கு மரியாள் எவ்வளோ நல்ல ஒரு தோழியாக இருந்தாங்க அப்படின்னா, அந்த இடத்துல குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரணி பேசாம, இல்ல அதை பார்த்து ஏளனமாக சிரிக்காம, தான் என்ன செய்ய வேணும், அந்த குறைய தன்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் நன்மையாக மாற்ற முடியும் அப்படின்றத செஞ்சாங்கல்ல. இப்ப நான் யோசிக்கும் பொழுது நிஜமாகவே நம்முடைய வாழ்க்கையில மரியாதை போல நல்ல நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்களா, இல்ல நம்ம மத்தவங்களுடைய வாழ்க்கையில மரியாதை போல நல்ல நண்பர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் நானே கேட்டுக்கிட்டேன். அப்போ இந்த அற்புதங்களுடைய கதைகளை இன்னும் அதிகமாக படிக்கும் பொழுது தேவன் இன்னும் அழகான ஆவிக்குரிய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இந்த மிராக்கிள் சீரீஸ்ல இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல நம்ம இருக்கிறோம்ல, இந்த நாளின் மாலை 9 மணிக்கு இந்த ஃபுல் வீடியோ, முதல் சர்மனுடைய ஃபுல் வீடியோ பிட் ஃபார் அ மந்த் யூடியூப் சேனல்ல 9 மணிக்கு உங்களால பார்க்க முடியும். சரியா? ஆனா இந்த வீடியோல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோட ரெக்கார்டிங் டைம்ல நிறைய ஒரு நிமிஷத்துக்குமே சரியா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல சரியா அப்படின்றத நான் கேட்டிருப்பேன். ஒருவேளை நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னா எத்தனை சரியா சொல்றேன் அப்படின்றத கவனிச்சு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த அற்புதத்தின் மூலமாக என்கிட்ட பேசின தேவன் உங்ககிட்டயும் பேசுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. தேவன் தாமே உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.